வணக்கம்மா. உங்க பிள்ளைங்க இங்க தான் படிக்கிறாங்களா? சரி, உங்க பேரு? சரிதாங்க. சரிதான். எந்த ஊரு? திண்டுக்கல் மாவட்டம் பாலமருத்துப்பட்டி. இங்க பயிலத்துல படிக்கிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? வெளியே வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி காசு கேட்பாங்க. இங்க வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த டியூஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இங்க தான் படிக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க. வெளியே வந்து பாஸ் மார்க் எடுத்தாங்க, இங்க அதை விட அதிகமா எடுத்து நல்ல நிலைமைக்கு இருக்காங்க. வேற எதுவும் பால், முட்டை, சனிக்கிழமைக்கு பால், முட்டை, பிஸ்கட் இது மாதிரி எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஒரு கலை நிகழ்ச்சி வச்சாலும் பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஊக்குவிச்சு, நல்லா டான்ஸ் ஆட வச்சு, நல்லா பேச வச்சு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. பிள்ளை நல்லா படிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கு. நல்லபடியா விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்க சார்பா எல்லாரும் சார்பா ரொம்ப நன்றி. வணக்கம் சார். உங்க பேரு? பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம். உங்க பிள்ளைங்க இங்க தான் படிக்கிறாங்களா? இங்கே தான் படிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? பாப்பா 7வது படிக்கிறாங்க, தம்பி 4வது படிக்கிறாங்க. இங்க படிக்கிறனால என்ன பெனிஃபிட் இருக்கு? பிள்ளைய ஒழுக்கமாக இருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க நல்லாவே படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்கூல் மாதிரி தான், டியூஷன் இல்லை, இது ஒரு ஸ்கூல் மாதிரி தான். சரிங்க சார். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நாள் தெரிய நாளில் ஒரு எல்லாரும் சேர்ந்து சமமாக சாப்பிட்றாங்கல்ல, அது ஒரு பெருசு இல்லை. வீட்டில் பிள்ளைய மட்டும்தான் சாப்பிட்றாங்க, ஆயப்பன்னு சாப்பிடுவாங்க. அங்கே வந்து எல்லாரும் ஒத்துமையாக சாப்பிட்றாங்கல்ல, ஒரு சமத்துவத்தை வளர்க்குறாங்கல்ல, ஒரு மரநலன்னு செடி நலன்னு ஒரு நல்லது சொல்லி தர்றாங்கல்ல. இப்போ அதனால பிள்ளைகள்லாம் மர செடி கொடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் இயற்கையை வளர்க்குறாங்க. அதுவும் நல்லது சொல்லி தர்றாங்க, ஒழுக்கமாக இருக்காங்க. அதனால ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இங்கே எத்தனை வருஷமா படிக்கிறாங்க? இங்கே ஆரம்பிச்சதுலேருந்தே படிக்கிறாங்க. ஆரம்பிச்சதுலேருந்தே படிக்கிறாங்க. வேறு எங்கேயும் சேர்க்கல? வேறு எங்கேயும் சேர்க்கணும். நான் டியூஷனே அனுப்புனது இல்லை. சரிங்க சார். இது எப்படி உங்களுக்கு இங்கே பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நான் பக்கத்தில் தானே சார் இருக்கேன். இல்லை, இந்த சார் இப்படி பண்ணுறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்குறேன். சார் பண்ணுறதா? சார் எனக்கு தெரியும். இது ஆரம்பிச்சப்பதான் எனக்கு தெரியும். இப்போ இது வெளியே ஆரம்பிச்சு தான் எனக்கு தெரிஞ்சிருக்க போகிறது இல்லை. இப்போ அங்கேயே இருப்பேன். எல்லாரும் சொன்னாங்க இப்படி டியூஷன் சொல்லி தரான்ட்டு வந்து பார்த்தேன். அப்போருந்து இப்போ வரைக்கும் உடம்பு சரியில்லை வேணாம் இப்போ வீட்டில் சொன்னால் கூட ஒடியாந்துருவாங்க பிள்ளைய. ஸ்கூலுக்கு கூட உடம்பு சரியில்லை போக மாட்டாங்க, டியூஷன் கூடியாந்துருவாங்க. பெருமைக்கு சொல்ல உண்மை அதான். நல்லா இருக்காங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். மக்கள் மன்னனே, அன்பாலே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா. கையில் என்ன பாப்பா? ஏன் டியூஷன் போற? வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஓ அப்படியா? வீட்டில் இருந்து கூட படிக்கலாம்ல, ஏன் டியூஷன் போற? லீவ் எடுக்கலாம்ல கையோட வச்சுக்க. அப்படியா? ஓ ஸ்கூலுக்கு லீவ் போட்டுனா கூட டியூஷனுக்கு வரும். அப்படியா? சரி.